இந்திரனுக்கு சீட்டு கடியில வேக ஆரம்பிச்சுடுச்சு. அவன் வந்து சீட் ஷேரிங்கே பிடிக்காது அவனுக்கு. அதனால அவன் வந்து போய் என்ன பண்ணிட்டான், என்ன சீட்டு நம்ம சீட்டுக்கு போட்டி போடுறாளே அப்படின்னு என்ன பெருமாள்கிட்ட ஓடிட்டான் வைகுண்டத்துக்கு. அவர் வைகுண்டத்துல பார்த்தா ஆதிசேஷன் என்கிற அந்த அனந்த நாகத்தின் மேல் அழகா படுத்துட்டு இருக்காராம். அவ்வளோ அழகா படுத்துட்டு இருக்கார். எவ்வளவு நீளமா படுத்துட்டு இருக்காருன்னு வர்ணிக்கவே முடியலையாம். அழகை விட நீளம் ஜாஸ்தியா இருக்கான். அதனால அவ்வளோ நீளத்துல படுத்துட்டு இருக்கார். இந்திரன் போய் ஓன்னு அடறான். என்னது இது, இந்த மாதிரி ஏன் இதுக்கு யஜ்ஞம் பண்றானே, நீங்க வந்து என்ன காப்பாத்த தேவை இல்லையா? காப்பாத்த வேண்டியது உங்க கடமை இல்லையா? வந்து என்ன காப்பாத்துவேளா? எப்படியாவது என்ன காப்பாத்துறேளா? ரொம்ப கெஞ்சுறான் அவன். அழுதுட்டான். இந்திரனுக்கு அவன் ஒரு கஷ்டம்னா அவன் அழுதுருவான். அவன் வந்து இந்த காலத்துல இருந்திருக்க வேண்டியவன், தப்பி அந்த காலத்துல பிறந்துட்டான். அதனால அந்த இந்திரனோட அழுகையினால பெருமாள் என்ன ஆயிட்டானா, நான் உன்னை காப்பாத்துறேன்னவர் பக்தனின் கண்ணீரால் குட்டை ஆயிட்டாரான். நெட்டையா படுத்துட்டு வந்தவர் குட்டை ஆயிட்டாருன்னு ஒரு வியாக்கியாத்தா எடுக்கிறார். அதனால அப்பேற்பட்ட பெருமாள் வரம் கொடுத்துட்டார், நான் உன்னை காப்பாத்துறேன்.